சென்னையில் நடைபெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், உயிர் இருக்கும் வரை மக்களுக்காக உழைப்பேன் என தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியின் சார்பில் மாணவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் 126 மாணவர்களுக்கு மடிக்கணினி, 356 பெண்களுக்கு தையல் இயந்திரம், 1860 நபர்களுக்கு மூக்கு கண்ணாடி, புத்தாடைகள் ஆகியவற்றை வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டு மாணவர்களின் படிப்புக்கு என்றும் திராவிட மாடல் அரசு உறுதுணையாக இருக்கும் என உறுதியளித்தார். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் என்பதை நீங்க வந்துவிட வேண்டாம். அதனால்தான் நாம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உறுதி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது நம்முடைய ஒற்றுமையை காட்டுகிறது. தமிழ்நாட்டினுடைய அடுத்த வளர்ச்சிக்கு அடித்தளமாக இந்த கல்வி நிச்சயமாக இருக்கிறது. அதை நீங்கள் நல்ல வகையிலே பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற்றம் காண வேண்டும் என்று தமிழகத்தில் முதல் முறையாக சினிமா மோகத்தை தாண்டி அரசியலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள இந்த ரசிகர் மன்றத்தின் பதாகையில் நேர்மை, புரட்சி, எழுச்சி ஆகிய வாசகங்கள் இடம்பெற்றுள்ளது. அரசியல் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை ரசிகர் மன்றம் என்ற பெயரில் இந்த ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டது. ரசிகர் மன்றம் தொடங்கியதை அடுத்து பொறுப்பாளர்கள் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கினர். சாதிய மற்றும் வகுப்புவாத கலவரங்கள் ஏற்படாமல் இருக்க நெல்லை மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட சாதிய குறியீடுகள் அகற்றப்பட்டுள்ளன. மாவட்டம் முழுவதும் உள்ள 313 கிராமங்களில் இருந்து 2115 குறியீடுகள் அகற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வருவாய்த்துறையினர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் உதவியோடு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மோகனூரில் உள்ள கோழிப்பண்ணை அதிபர் வாங்கிலி சுப்பிரமணியம் வீட்டில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனை நடத்துகிறார்கள். எம்ஜி நகரில் உள்ள வாங்கிலி சுப்பிரமணியத்துக்கு சொந்தமான வீடு, நிறுவனங்கள் மற்றும் அலுவலகத்தில் ஒரே நேரத்தில் 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள், முதலீடுகள் மற்றும் வங்கி கணக்குகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மராட்டிய மன்னர் சரபோஜியின் 248வது பிறந்த நாளையொட்டி தஞ்சையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தஞ்சாவூரை ஆட்சி செய்த மராட்டிய மன்னர்களில் குறிப்பிடத்தக்க மன்னர் 2ஆம் சரபோஜி. இந்நிலையில் அவரது 248வது பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சாவூர் அரண்மனை வளாக தர்பார் மண்டபத்தில் உள்ள சிலைக்கு ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஒட்டன்சத்திரம் அருகே இடையக்கோட்டை சந்தன உருஸ் விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக புனித கொடி குதிரை மூலம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. பின்னர் திருக்குரான் வாசிக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல், கரூர், ஒட்டன்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கூடலூரில் முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பூஞ்சிட்டு, நெடுமாடு, பெரியமாடு உள்ளிட்ட 7 பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. இதில் தேனி, மதுரை, சிவகங்கை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. இதனை சாலையின் இருபுறங்களிலும் நின்ற 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் தென்பெண்ணை ஆற்றில் கட்டப்பட்டுள்ள 3 தடுப்பணைகளும் நிரம்பி வழிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சாத்தனூரில் திறந்துவிடப்பட்ட நீரால் கடலூருக்கும் புதுவை மாநிலத்துக்கும் இடையில் உள்ள 3 தடுப்பணைகளும் நிரம்பி வழிகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன்பாகவே தடுப்பணைகள் நிரம்பி இருப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆற்றை கடக்கவும் கால்நடைகளை அருகில் கொண்டு செல்லவும் கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் தங்கி மீன் பிடித்து வரும் மயிலாடுதுறை, காரைக்கால் உள்ளிட்ட வெளி மாவட்ட மீனவர்களை வெளியேற்ற மீன்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. முன்னதாக வெளி மாவட்ட மீனவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 மீனவ கிராம மக்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. விவசாய கடன் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாம்பழச்சாலை அருகே காவிரி ஆற்றுக்குள் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் கூடிய விவசாயிகள் விவசாய கடன் தள்ளுபடி வழங்க கோரியும் ஸ்ரீரங்கம் தடுப்பணையை சீரமைக்க கோரியும் முழங்கினர். 60 வயதை கடந்த விவசாயிகளுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், காவிரி உபரி நீரை ஐயாற்றில் திருப்பிவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டும் பணிக்கு எதிராக வளையங்குளத்தில் பொதுமக்கள் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். பாலம் கட்டப்படும் இடத்தின் கீழ் உள்ள 20 அடி சாலையை 40 அடியாக அகலப்படுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இதனால் அப்பகுதியில் 2.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சாலை விரிவாக்கத்துக்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி புறநகர் பகுதியில் சேதமடைந்துள்ள சாலையை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கட்டிக்கானப்பள்ளி புதிய வீட்டு வசதி வாரியம் செல்லும் சாலை மழை காரணமாக சேதமடைந்து காணப்படுகிறது. எனவே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாதாசாஹேப் பால்கே விருது பெற்ற மோகன்லாலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் ஜெயிலர் 2ஆம் பாகம் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினி ஜெயிலர் 2 படத்தின் வெளியீட்டு தேதியை தெரிவித்தார். வாழ்த்துக்கள் சொல்லிட்டேங்க. அவர்கிட்ட பேசி நல்லா போயிட்டு ஜூன் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேங்க. அவர்கிட்ட பேசி நல்லா போயிட்டு ஜூன். காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் உதவி ஆய்வாளர் மற்றும் 2 தலைமை காவலர்களுக்கு சென்னை அமர்வு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு கோட்டூர்புரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பழனி என்பவர் உயிரிழந்தார். இந்த மரணத்திற்கு காவல்துறையினர் தாக்குதலே காரணம் என விசாரணையில் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து உதவி ஆய்வாளர் பி. ஆறுமுகம் தலைமையில் காவலர்கள் தலைமை காவலர் எம். மனோகரன், பி. என். ஹரிகர சுப்பிரமணியன் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே ரேபிஸ் அறிகுறியோடு சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழந்தார். வருதலம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கருணாநிதியை கடந்த மாதம் நாய் கடித்தது. ரேபிஸ் அறிகுறியோடு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். நாய் கடித்த உடனேயே தடுப்பூசி போட்டுக் கொள்ளாததே இவரது உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவத்துறையினர் விசாரணை நடைபெற்று வருகிறது. அமேசான் செயலியில் பிளாஸ்க் ஆர்டர் செய்த நபருக்கு கருங்கல் வந்ததால் அதிர்ச்சியில் உறைந்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியைச் சேர்ந்த ரமா என்பவர் அமேசான் செயலி மூலம் சுமார் 400 ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்க் ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து அமேசான் கொரியர் மூலம் வீட்டுக்கு வந்த பார்சலை வாங்கி ராமா பிரித்து பார்த்தபோது அதில் பிளாஸ்டிற்கு பதில் ஒரு சிறிய கருங்கல் இருந்ததால் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து பார்சல் கொண்டு வந்த நபரிடம் ரமா கேட்டதற்கு ஆர்டர் செய்த அமேசான் செயலியிலேயே புகாரை பதிவு செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார். டடக்குன்னாலே ஒரு டவுட்டா இருந்துச்சு. என்னடா ரொம்ப அநியாயம்னே, பகல் கொள்ளை போடாத கேட்க மாட்டேங்கிற. இப்படி செருப்பு வைத்தா தானே அறிவு வருது நமக்கு. அப்பயே வரலன்னா என்ன பண்றது? கடையில பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாதஸ்வர தவில் இசை கலைஞர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் நாதஸ்வரம் மற்றும் தவில் இசை கலைஞர்களுக்கு கலைஞர் இலவச வீடு திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டும், 50 விழுக்காடு பேருந்து பயண கட்டண சலுகையை 100 விழுக்காடாக அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் இசைக்கருவிகளை வாசித்தபடி பதாகைகளை ஏந்தி கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை கைது செய்ய வலியுறுத்தி விபத்தில் இறந்த பெண்ணின் உடலை திண்டிவனம் மந்தவாசி சாலையில் வைத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 15ஆம் தேதி இருசக்கர வாகனத்தை முந்திச் செல்ல முயன்ற கார் மோதியதால் நெமிலி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவர் உயிரிழந்தார். விபத்து ஏற்படுத்திய காரையும் கார் ஓட்டுநரையும் இன்னமும் பிடிக்கவில்லை என கூறி காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விபத்து ஏற்படுத்தியவரை விரைவாக கைது செய்வதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தெருநாய்களை கட்டுப்படுத்த தவறிய மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒசூர் ராம்நகர் அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். கடந்த 3 மாதங்களில் மட்டும் ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 446 பேர் நாய்க்கடிக்கு ஆளானதாகவும் 3 வயது குழந்தை உட்பட சிலர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். செங்கல்பட்டு மாவட்டம் தனியார் கல்குவாரியில் லாரி கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். செய்யூர் அருகே கல்குவாரியில் கற்களை ஏற்றி வந்த லாரி மண் சரிந்து 200 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் பீகாரைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிரேன் உதவியோடு உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து விபத்து குறித்து செய்யூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பஜார் பகுதியில் இரவு நேரத்தில் கரடிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மஞ்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வனப்பகுதிகளில் இருந்து 3 கரடிகள் அவ்வப்போது மஞ்சூர் பஜார் பகுதிக்கு உணவு தண்ணீர் தேடி வந்து செல்கின்றன. இந்நிலையில் வனத்துறையினர் கரடிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்த மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாபகமாக பிடித்தனர். பழைய ஆசனூரைச் சேர்ந்த விவசாயி செல்வராஜ் என்பவரது தோட்டத்தில் மலைப்பாம்பு புகுந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 12 அடி நீள மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர்.